சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் வரக்கூடிய எஸ்ஐ மற்றும் பிசிஎஸ்எம் தேவையான 8th சோஷியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். முதல் கேள்வி பார்க்கலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இரண்டாவது கேள்வி, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி நியூ டெல்லி. மூன்றாவது கேள்வி, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் சி 1917. ஆப்ஷன் சி 1917. நாலாவது கேள்வி, புனித டேவிட் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? புனித டேவிட் கோட்டை அப்படின்னா ஆப்ஷன் ஏ கடலூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? ஆப்ஷன் சி 1690. ஆப்ஷன் சி. ஆறாவது கேள்வி, இந்தியாவிற்கு கடல் வழியே வந்த முதல் ஐரோப்பியர் யார்? ஆப்ஷன் டி வாஸ்கோ ட காமா. கான்ஸ்டாண்டினோபிள் உடன்படிக்கை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் சி 1453. இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி 1949. ஒன்பதாவது கேள்வி, நவீன இந்தியாவின் பிரிட்டிஷ் இந்தியா அதாவது முதல் நாணயம் நவீன இந்தியாவில் முதல் நாணயம் எப்போது வெளியிடப்பட்டது? ஒன்பதாவது கேள்வி ஆப்ஷன் பி 1862. பத்தாவது கேள்வி பார்க்கலாம். எந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது? இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்தாவது ஆப்ஷன் பி 1935. ஓகேவா? ஸோ 1934 தான் ஆர்பிஐ ஆக்ட் படி இது கொண்டு வருவாங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் எங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த கேள்வி 11வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் முதல் ரூபாய் காகித நோட்டு எப்போது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் டி 1938. எப்போது வாஸ்கோ ட காமா காலமானார்? 12வது கேள்வி ஆப்ஷன் பி 1524. புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த ஐரோப்பிய நாடு எது? 13வதுக்கு ஆப்ஷன் சி போர்த்துகீசியர்கள். 14வது கேள்வி, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாருடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது? ஸோ 14வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாட் வெல். தேங்க்யூ.